ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இங்கே நான் தான் கிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக உரியடி விஜய் நடித்த எலெக்ஷன் படத்துக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு செங்கல்பட்டு உள்ள எல்லா தேட்டருக்கும் போயிட்டேன். பட் தேட்டரில் படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அங்கே படத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4-5 பேர், மேக்ஸிமம் 10 பேர் கூட தாண்டலை, 20 பேருக்கு மேலே நாங்கள் படம் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்க வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல படம் என்றைக்குமே ஓடாது. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணி டி இமான் மியூசிக்கில் நம்ம சந்தானம் நடிச்சு வெளியிருந்திருக்க படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தமும் இல்லை, ஏதோ டைட்டில் கேட்சியாக இருக்குது அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு 25 லட்சம் கடன் இருக்குது. ஸோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம், அந்த பொண்ணுகிட்டேருந்து ஒரு 25 lakhs வாங்கி நம்ம அடைச்சிடலாம் கடனை அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. பட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபேமிலி, ஆல்ரெடி அந்த ஃபேமிலிக்கு ஒரு நிறைய கடன் இருக்குது. பட்டு இவரை ஏமாற்றி இவரை கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கதை கிடையாது. பட் ஆனால் இதை வச்சு ஒரு மணி நேரத்துக்கு இழுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் படம் அங்கேருந்து வேற ஒரு தளத்துக்கு, அங்கேருந்து வேற ஒரு தளத்துக்குன்னு எண்டு வரைக்கும் என்னடா சொல்ல வரீங்க, என்னடா இதை நோக்கி தானே அந்த படம் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் போயிட்டுருக்கு. சரி, ஒரு சந்தானம் படத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறப்பயே படத்தில் என்ன வேணால் நடக்கும், எந்த லாஜிக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, தேவையில்லாத கிளாமர் இருக்கும், எந்த வித சோஷியல் கான்சியஸ்னஸும் இருக்காதுன்ட்டு படம் போகிறதுக்கு முன்னாடியே நான் திங்க் பண்ணேன். பட் இன்டர்வலில் கூட எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கிரிஞ்சுக்கு மேலே கிரிஞ்சு அடிச்சு நவுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் படத்தில் சந்தானமே இந்த வார்த்தையை அப்பப்போ சொல்லிக்கிறாப்புல, படம் கிரிஞ்சா போகுது, படம் கிரிஞ்சா போகுது அப்படின்ட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு 1 hour இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட்டு 1 hour படத்துக்கு தேவையே இல்லை. சொல்லப்போனால் மேபி இன்னும் காமெடி சீன்ஸ் ஆட் பண்ணலாம், அப்படி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டேரக்டர் ஆட் பண்ணாரா அப்படின்னு தெரில. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட நமக்கு என்ன கதை எதுவும் பெருசாக தெரில அப்படிங்கிறதுனால படம் அப்படியே போகுது. வர காமெடி சீன்ஸை நம்ம அப்படியே ரசிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக எந்த பிரச்சனையும் தெரில, நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக தான் போகுது. பட் செகண்ட் ஹாஃப்ங்கிறப்ப நமக்கு இதுதான் கதை, இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறப்போ அங்கே வெறும் காமெடி பத்தலை. அந்த காமெடியுமே செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி ப்ரிடிக்டபுளாக தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வரப்போகிற சீன் இப்படி தான் இருக்கும், அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி தான் போகும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு காமெடியே இப்போ இந்த இடத்துல இப்படி தான் ஒரு மேனரிசம் பண்ணுவாங்க பாரு, இந்த கேரக்டர் இப்போ இப்படி தான் பண்ணும் பாரு, இப்போ வந்து இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க பாரு அவனை அப்படின்ட்டு காமெடியே நம்ம மோஸ்ட்லி இப்போ எல்லாம் ப்ரிடிக்டபுளாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருமே நீ கலக்க போகுது யாருலேருந்து யூடியூப் பரிதாபங்கள்லேருந்து காமெடியே வேறு வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டே தான் இருக்கும். திருப்பி நான் அதையே தான் இந்த 120 ரூபா கொடுத்து படத்துலையும் பார்க்கணும் அப்படின்னா அதை நான் ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிடுவேன், எதுக்கு நான் தேட்டருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் வருது. ஸோ படம் நல்லாவே இல்லையா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு என்டர்டெய்னிங்காக தான் போச்சு நான் சொன்ன மாதிரி. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லிஃப்ட் காமெடி ஒன்று வரும், அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் தம்பிராமையோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஸ்வல் பின்னி எடுத்துட்டாரு, அவரோட சின்ன சின்ன நுவான்சஸும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மனோபாலா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு புரோக்கர் கேரக்டர் வராரு, அந்த கேரக்டர் கூட நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு. ஹீரோயின் அவங்க வேலையை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. சும்மா படத்துக்கு வந்தோம் போனோன்னு இல்லாமல் டான்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. விவேக் பிரசன்னா அவர் இந்த படத்தில் ஒரு யூனிக் கேரக்டர், அவர் தன்னோட வேலையை பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாரு தான் சொல்லணும். மற்றபடி பாலசரவணன், நம்ம லொல்லு சபா கேங்கில் உள்ள எல்லாருமே, முனிஷ்காந்த், அவங்களுக்குலாம் பெருசாக எந்த வித ரோலும் இல்லை. கேரக்டர் நேம்லாம் நல்லா ரோலெக்ஸ் இது அதுன்னு வைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப்போ இல்லை அவங்களுக்கு காமெடி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கோப்போ அந்த அளவுக்கு எதுவும் அமைக்கப்படலைன்னு தான் சொல்லணும். அவங்க வர காமெடி, அவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக எல்லா படத்துலையும் பேசின மாதிரியே தான் இருக்கே தவிர இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு எதுவும் ஸ்பெஷலாக சிரிப்பு வர மாதிரி ஒன்றும் தெரில. டி இமானோட மியூசிக்கு படத்தோட காமெடி மூடை செட் பண்ணுறதுக்கும் அந்த மூடை எலிவேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படத்தோட சாங்ஸுமே சரி, விஷுவலாகவும் சரி, கேட்கறதுக்கும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் படத்துக்கு தேவையா அப்படிங்கிறத பெரிய கேள்வி. பிகாஸ் இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 சாங் வச்சுருக்காங்க. அதுலேயும் 2 சாங் வந்து இன்னும் அந்த காலத்தில் மாதிரியே வேற ஒரு லொக்கேஷனில் ஹீரோ ஹீரோயின் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்குது. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பிரேக்கிங் பேடில் ஹெக்டர் சாலமான்கான ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஒரு வயசான தாத்தா வீல் சேரில் உட்காந்துருப்பாரு, ஒரு டியூப் போட்டுட்டு அவரால் பேசக்கூட முடியாது, பெல்ல தான் அமுக்கிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டரை அப்படியே இமிட்டேட் பண்ணி ஒரு கேரக்டர் வரும் வில்லன் குரூப்பில் இந்த படத்தில். ஸோ நான் என்ன நினச்சேன், சும்மா ஒரு இமிட்டேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க போல் அப்படின்னு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனே உருவி பிரேக்கிங் பேட்லேருந்து அப்படியே அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டானுங்க. அது ரீக்ரியேஷன் சொல்ல முடியாது, காப்பிரேஷன் தான் சொல்லணும். சந்தானம் தன்னோட எல்லா படத்தையும் தவறாக பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா பாடி ஷேமிங் பண்ணுறது தான். அதையும் எல்லா படத்துலையும் சரி, எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க பாடி ஷேமிங் பண்ணுறதை. பட் அவர் நிறுத்துற மாதிரி தெரில. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் கேரக்டரில் ஒருத்தர் வருவார்.
ஒரு கல்யாணத்துக்கு வாசலில் பன்னீர் தெளிச்சிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் குண்டாக்குற மாதிரி காட்டுவாங்க. உடனே சந்தானம் கேட்பாரு, இது முடிச்சுட்டு இலை எடுக்கிறப்போ வர ஆள்லாம் வாசலில் யாரா நிற்க வச்சது அப்படின்ட்டு. இல்லை எனக்கு புரியல, அப்போ கருப்பாக குண்டாக இருக்கிறவங்களாம் வந்து இலை எடுக்க தான் லாய்க்கா? அப்போ இலை எடுக்கிறவங்களாம் அவ்வளோ கீழ்த்தரமான ஆளா? சும்மா எந்த வித சோஷியல் இதுவும் இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு பேசுறது வாய்க்கு வந்ததை. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டெரரிஸ்ட் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டெரரிஸ்ட்லாம் வந்து கிரிஞ்சுக்கு மேலே கிரிஞ்சு, ஸோ கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இன்னொருத்தவர் வந்து சந்தானத்தோட வாயில் கூலி வைப்பார். அந்த கூலி பேச்சோடனே சந்தானம் வந்து கொஞ்சம் மயக்கமாகி உடனே அந்த கட்டெல்லாம் கவுத்து போட்டு போய் சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன யோசிச்சு எப்படி வச்சாங்கன்னு தெரில. எவ்வளோ கேவலமாக எவ்வளோ சீப்பான சீன் இது. இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த சீனுக்கும் அந்த கூலிப்புங்கிற வார்த்தை அதை பண்ணோன்னே தேட்டரில் ஒரு 20 பேர் கத்துற அத்தனை பேரும் யூத்து. என்ன சொல்கிறேன்னே தெரில இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் நாட் ரெக்கமெண்டட், போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ பரவாயில்ல, படம் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு சும்மா வரேன் அப்படின்னா போங்க.